குமரியின் அருமனை பேரூராட்சி கொக்கஞ்சி பகுதியில் குடிநீர் குழாயை அமைக்க விடாமல் பெண்களை ஆபாசமாக திட்டி தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சமூக ஆர்வலர்கள் பொது பாதையில் குடிநீருக்காக பைப்லைன் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஒப்பந்ததாரர் சந்திரசேகர் பணியை தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து கேள்வி கேட்ட பெண்களை கோடாரி மற்றும் கட்டைகளால் தாக்கிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல பாத்துக்கிடலாம். உங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா தண்ணி எல்லாருக்கும் பொதுவுதான். ஐயா உண்டு. தூத்துக்குடியில் காவலருடன் கள்ள தொடர்பில் இருந்த பெண் பட்டப்பகலில் வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாப்பிள்ளையூரணி திரேஸ் நகரைச் சேர்ந்த சக்தி மகேஸ்வரிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலைய தலைமை காவலர் ராஜேந்திரன் என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை முறித்துக் கொள்ளுமாறு சக்தி மகேஸ்வரியை ராஜேந்திரனின் மனைவி மிரட்டி வந்ததாக பேசப்படும் நிலையில் வீட்டில் சக்தி மகேஸ்வரி தனியாக இருந்தபோது கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் பெண்ணை கொடூரமாக கொன்றதாக காவலரின் 15 வயது மகன் உட்பட 2 சிறுவர்களை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.